ஜாபர் சாதிக் போதை வழக்கில் கைதான விவகாரத்தில் அமீரையும் தொடர்புபடுத்தி வந்த பல்வேறு விஷயங்கள் யூடியூப் பக்கங்களிலும் சமூக வலைதளங்களிலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. ஜாபர் இறைவன் மிகப்பெரியவன் படத்தை தயாரிப்பதால் அப்படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. தவறான வழியில் வந்த படத்தில் இப்படம் உருவாகுமெனில் இப்படத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று அமீரும் இப்படத்திலிருந்து விலகினார். இதையடுத்து அமீரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் பல்வேறு விஷயங்கள் அமீர் குறித்து பேசப்பட தானே முன் வந்து இந்த விவகாரம் குறித்து விரிவான விளக்கம் அளித்திருந்தார் இயக்குனர் அமீர். இப்படி இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்க தற்போது அமீர் நடித்துள்ள உயர் தமிழுக்கு என்ற திரைப்படம் வரும் மே 10 திரையரங்குகளில் வெளியாகவிருக்கிறது. அரசியல் நையாண்டி படமான இப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று சென்னையில் நடைபெற்றது. இதில் உயர் தமிழுக்கு படம் குறித்தும் தன்னை பற்றி பரப்பப்படும் அவதூறுகள் தன் குடும்பத்தை பாதிப்பது குறித்தும் மனம் திறந்து பேசியுள்ளார் அமீர். ஜாபர் சாதிக்கை தெரியும், அவருடன் பழகியிருக்கிறேன். ஆனால் அவர் என்னவெல்லாம் செய்கிறார், அவர் தொழில்கள் என்னென்ன, அவருக்கு எப்படி பணம் வருகிறது என்று எல்லாம் நான் ஒரு நாளும் கேட்டதில்லை. நம்முடன் நிறைய பேர் பழகுவார்கள், அவரின் பின்னணி எல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்க முடியாது. லைகா நிறுவனம் மீது பல வழக்குகள் இருக்கிறது. லைகா தயாரிப்பில் ரஜினி நடித்திருக்கிறார். என்றாவது ரஜினியிடம் லைகா நிறுவனத்தின் வழக்குகள் குறித்து யாரும் கேட்டிருக்கிறீர்களா? ஆனால் ஜாபர் சாதிக் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தயாரிப்பாளர் என்பதால் அப்படத்தில் நடித்து என்னை பற்றி அவ்வளவு அவதூறுகள் பரப்புகிறார்கள். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று விளக்கமளித்த பின்பும் என்னை பற்றி அவதூறுகள் பரப்பப்படுகிறது. என் கருத்தியலோடு மோத முடியாதவர்கள் என் மீது அவதூறுகள் பரப்பி என்னை வீழ்த்த நினைக்கிறார்கள். இந்த அவதூறுகள் எல்லாம் என்னை பாதிப்பதில்லை. ஆனால் இவையெல்லாம் என் குடும்பத்தையும் என் குழந்தைகளையும் பாதிக்கிறது. அவர்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுக்கிறது. அமலாக்கத்துறை என்னை விசாரித்தது. நானும் முழு ஆதரவு கொடுத்து அவர்களின் கேள்விகளுக்கு உரிய பதிலளித்தேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை, அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை. என் மீது சந்தேகப்படுவது, கேள்வி கேட்பதையெல்லாம் நான் தாங்கிக் கொள்வேன். ஆனால் அவதூறு பரப்புவது சரியானதல்ல. சிலர் அதை திட்டமிட்டு செய்கின்றனர் என்று வருத்தத்துடன் பேசியிருக்கிறார்.